உலகின் முதல் விஞ்ஞானிகள் பெண்கள்தான் என்கிறது அறிவியலின் வரலாறு. உணவுக்கும் மருந்துக்குமான தாவரங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தது தொடங்கி நவீன அறிவியல் வளர்ச்சிகள் வரை பெண்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளின் பங்கு அளப்பரியது. அந்த வகையில் மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அளித்த 2.5 கோடி ரூபாய் நிதி நல்கையுடன் முட்டை ஓடுகளிலிருந்து செயற்கை எலும்புகள் மற்றும் பற்களை உருவாக்குவது தொடர்பான 2 கண்டுபிடிப்புகளுக்கு தேசிய அளவிலான காப்புரிமை பெற்று சேலம் பெரியார் பல்கலைக்கழக இயற்பியல் துறை பேராசிரியர் திருமதி கிரிஜா சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் செயற்கை பல் மற்றும் செயற்கை எலும்புகள் பொருத்தும் மருத்துவத்துறையின் செலவுகள் குறைந்து பொதுமக்களுக்கு பயனளிக்கும் என்கிறார் அவர். எங்களுடைய ஒரு ஆராய்ச்சி என்னென்னா, நம்ம டெய்லி வீட்டில் பயன்படுத்திட்டு குப்பையில் போடுற முட்டை ஓடுகள்லேருந்து அதில் இருக்கிற கால்சியத்தை எடுத்து நாங்கள் ஒரு மெட்டீரியல் தயாரிச்சிருக்கிறோம். இந்த தயாரிப்புக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ஃபண்டிங் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து வாங்கியிருக்கிறோம். அந்த ஃபண்டு வச்சு நாங்கள் இந்த முட்டை ஓடுலேருந்து உருவாக்குறதை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு 2 டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கிறோம். குடும்பம், ஆராய்ச்சி என இரட்டை குதிரை சவாரிக்கு இடையே திருமணம், குழந்தை பிறப்பு என அடுத்தடுத்த நிகழ்வுகள் போன்றவற்றை கடந்து அறிவியல் துறையில் பெண்கள் சாதித்து வருகிறார்கள். பேராசிரியர் கிரிஜாவுடன் இணைந்து பெரியார் பல்கலைக்கழக உயிர் வேதியியல் துறை பேராசிரியர் திருமதி மஞ்சு முட்டை ஓட்டிலிருந்து உருவாக்கப்படும் பொருட்களை கொண்டு புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்தினை கண்டறிந்துள்ளார். இந்த மருந்தின் மூலம் புற்றுநோய் தாக்கம் உள்ள குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே சிகிச்சையளிக்க முடியும் என்றும் மற்ற இடங்களுக்கு தேவையின்றி மருந்தின் தாக்கம் பரவுவது தடுக்கப்படும் என்றும் கூறுகிறார் பேராசிரியர் திருமதி மஞ்சு. என்னோட கலீக் கிரிஜா அவங்க முட்டை ஓட்டில் இருந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. நான் புற்றுநோய் ஆராய்ச்சியில் இருக்கிறனால அந்த ப்ராடக்ட், அந்த மெட்டீரியலை வச்சு நான் போன் கேன்சர், அதாவது ஆஸ்டியோசார்கோமா எலும்பு புற்றுநோய்க்கு அந்த மெட்டீரியல் எடுத்து நான் என்னோடய கேன்சர் ட்ரக்கை அது கூட கொடுத்து எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த இடத்துக்கு நான் இதை அப்ளை பண்ணிட்டு அது க்யூர் ஆகிறது இது வரலும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடிக்க சொன்னார் மகாகவி பாரதியார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன் அறிவியல் துறையில் பெண்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வருகின்றனர். மத்திய அரசின் உதவியுடன் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை மாற்றம் காண செய்வதில் மகளிரின் பங்களிப்பு அனைவரின் பாராட்டையும் பெறும் வகையில் அமைந்துள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.